ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முஞ்சியா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம். இந்த படத்தில் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்களோட மூதாட்டியர் இருக்கிற கிராமத்துக்கு போகிறாங்க. அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா முஞ்சியாங்கிற ஒரு ஆத்மா, ஒரு பிரேதாத்மா ஒரு மரத்திலே இருக்குது. அந்த மரத்தில் இருக்கிற பிரேதாத்மாவை கட்டவிழ்த்து விட்டுறாரு. அந்த ஆத்மா என்ன பண்ணுது, நம்ம ஹீரோ முதுகிலே ஏறிக்கிட்டு அவங்களோட குடும்பத்தையே வாட்டுன்னு அந்த முஞ்சியாங்கிற அந்த ஆத்மாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. கொங்கன் கிராமத்தில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போகிறாங்க. எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா வசியம் பண்ணுறதுக்கு. அந்த பொண்ணை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னிங்கிற பொண்ணை வசியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அங்கே ஒரு பூஜையெல்லாம் வச்சு கோழிக்கால் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவார். அந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமாக ஒரு வேர் தடிக்கு கீழே விழுந்து அவர் அந்த சிலையில் முட்டி இறந்துருவார். பார்த்தீங்கன்னா அந்த மரத்திலே முஞ்சியாவாக மாறிடுவார். பையன் அங்கே விழுந்து கிடக்காருனே அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்புறம் பண்ண வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரத்தை விட்டு எங்கேயுமே போக முடியாமல் முஞ்சியாவாக அந்த கோட்டியா அப்படிங்கிற பையன் அந்த மரத்துலேயே இருப்பான். ஹீரோ பார்த்திங்கன்னா நம்ம வம்சாவளியில் முஞ்சியாவோட வம்சாவளியில் தான் நம்ம ஹீரோ வந்து வந்திருப்பார். பிட்டுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முஞ்சியா வந்து கனவுல வந்து ரொம்ப தொந்தரவுலாம் கொடுக்க ஆரம்பிப்பார். கிராமத்துக்கு போய் அந்த முஞ்சியாவை கட்டவிழ்த்து விட்டார்ல, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பின்னாடியே அந்த முஞ்சியா வர ஆரம்பிச்சோம். பிட்டு உன்னை விடமாட்டேன் அப்படின்ட்டு கூடவே அவர் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னைய நீ இரவெல்லாம் போய் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இரவெல்லாம் அதை கழுத்தில் வச்சுக்கிட்டு முன்னியை தேடி ஊரெல்லாம் அலைகிறாங்க. தன்னுடைய முன்னி வேணும், எனக்கு முன்னியை நீ கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிட்டுவை ரொம்ப டார்ச்சர் பண்ணோம். அப்போ தான் தேடுற பயணத்தில் பார்த்திங்கன்னா தன்னுடைய காதல் பேலாவை வந்து அவர் போய் பார்ப்பார். அப்போ முஞ்சியாவை வந்து பார்க்கும். முஞ்சியா வந்து என்ன நினைக்கும், இதுதான் நம்ம முன்னி பழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேலாவை தன்னுடைய முன்னி அப்படின்னு அது நினச்சிக்கும். பிட்டு கண்ணுக்கே மட்டும் தெரிஞ்ச முஞ்சியா பார்த்தீங்கன்னா பேலா கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அவன் கழுத்தில் உட்காந்துக்கிட்டு பேலாவை ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு ஒரு செம்ம ஃபன்னான காமெடியாக ஒரு திகில் ஊட்டுற மாதிரி இந்த படம் போகும். இந்த படத்தில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா முஞ்சியா அப்படிங்கிற பேய் இருக்குது அப்படிங்கிறத நம்பவே மாட்டார். அவரை நம்புகிற மாதிரி அவர் வந்து ஒரு போய் காமிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா முஞ்சியா மறைஞ்சிக்கிட்டு இந்த டிஷர்ட்லாம் வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு பின்னாடி துரத்துகிற காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக எடுத்திருப்பாங்க. சரி, இந்த முஞ்சியாவை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்விஸ் கரீம் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி கிட்ட போகிறாங்க. அந்த மந்திரவாதி நமக்கு ஏதாவது உதவி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறப்ப அப்போ தான் அவர் வந்து இந்த முஞ்சியாவை பற்றி சொல்கிறாங்க. அந்த முஞ்சியாவுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணலாங்கிறத அடுத்த ஸ்டெப் போக முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டில் பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அந்த ஃபோட்டோஸில் மொபைலில் பார்ப்பார். முன்னிங்கிற பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு இவங்க தான் முன்னி, இவங்கள தான் தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊருக்கு மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா முஞ்சியா கிட்ட அந்த வேரில் உள்ளே மாட்டிக்குவாங்க. அப்போ தான் கீதாங்கிற இவங்க பாட்டி வந்து இவரை காப்பாற்றுவாங்க. நம்ம ஹீரோவை கோட்டியாக விட்டுரு, நீ அவனை விடலைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை வச்சு அந்த மரத்தை அடிப்பாங்க. ஒரு மந்திர இது மாதிரி அதுலேருந்து நெருப்பாக வரும். முஞ்சியா பார்த்தீங்கன்னா பிட்டுவை நம்ம ஹீரோவை விட்டுரும். அதுக்கப்புறம் அவங்க பாட்டி கீதா வந்து கொன்னுரும் அந்த முஞ்சி. மந்திரவாதி எல்விஸ் கரீம் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா அந்த முஞ்சியாவை கூட்டு போய் ஒரு ஆடை வச்சு பலி கொடுத்து அது கூடு விட்டு கூடு பாயிற ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த வேலையெல்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா முஞ்சியோட ஆத்மா ஆட்டுக்குள்ளே பூந்துடும். அதுக்கப்புறம் வந்து பேலாக்குள்ளே பூந்து குடும்பத்தையே மிரட்ட ஆரம்பிக்கும். இதுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோவோட குடும்பம் முழிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அப்போ தான் மந்திரவாதி எல்விஸ் வருவார். வந்து அதை ஒரு ரவுண்டு போட்டு கட்டுப்படுத்தி வைப்பார். அப்போ அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் மூலமாக அது போய் கூடு விட்டு கூடு பாஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒருத்தராக கூடு பாஞ்சி நம்ம ஹீரோ இருக்கார்ல பிட்டுவை வந்து சண்டை போடும். பார்த்திங்கன்னா கடைசியில் இறுதியில் அந்த மரத்துக்கடியில் முஞ்சியாவை கொண்டு போயிடுவார். ஆத்மாவை மரத்திலே இருக்கிற மாதிரி ஒரு ஜெட்டுன்னு ஒரு மாதிரி ஒரு மந்திரத்தை போட்டு அதை அந்த மரத்திலே செட்டில் பண்ணிடுவாங்க. அந்த மரத்தில் இருந்தாலும் சும்மா விடுமா அந்த வேரை வச்சு பிட்டுவையும் பேலாவையும் பிடிச்சி இழுக்குது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்த பெட்ரோலாக என்னன்னு தெரியல, அதை வந்து அந்த மரத்தில் ஊற்றி தீயை வந்து பற்ற வச்சுருவாங்க. அந்த மரமே எரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஞ்சியா கிட்ட இருந்து இவங்க 2 பேரும் தப்பிச்சு நகரத்துக்கு வந்துடுவாங்க இவங்க வீட்டுக்கு. சில கிளைமேக்ஸில் அந்த மரத்தை நிறைய பேர் அறுக்க போவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா முஞ்சியா வந்து முழிச்சிக்கும். அதோடு பார்த்திங்கன்னா அந்த படத்தை எண்டு கார்டு போட்டு முடிப்பாங்க.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.